Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில பேசிக்கான டிப்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த டிப்ஸ் ஆக்டிவ் இன்கம் அண்ட் பாசிவ் இன்கம் இந்த ரெண்டு இன்கம்க்குமே பொருந்தும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீஷ் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்மள எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் எம்எஸ் தோனி இல்லையா? ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் அப்படின்னாலே எம்எஸ் தோனி தான். ஸோ ஒருத்தருக்கு தகுந்த வேலையை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் நீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீஷை எப்படி நம்ம சர்ச் பண்ணி நம்மளுக்கு தகுந்த நீஷை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி உங்கள் நீஷை நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு குக்கிங் அப்படின்ற நீஷ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்குவோம். ஸோ அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவருக்கு மந்த்லி இன்கம் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அன் ஆக்டிவ் இன்கம். இதுவே அவருக்கு தெரிஞ்ச யூனிக்கான டிஷ்ஷஸை அவர் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணார் அப்படின்னா அது ஒரு விதமான பாசிவ் இன்கம். நீஷ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த நீஷ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய ஸ்கில்ஸை பற்றி நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருத்தருக்கு குக்கிங் அப்படின்னு நீஷ் வருது அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ் போக மற்ற நிறைய டிஷ்ஷஸை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவரால் அந்த நீஷை வச்சு சஸ்டெயின் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போது நீஷையும் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி விற்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் ஆக்டிவ் இன்கமில் இதை வச்சு ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அதே குக்கிங் நீஷை எடுத்துக்கலாம். ஸோ அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக போய் ஜாயின் பண்ணி அவரால் ஏர்ன் பண்ண முடியும். இதுவே அவர் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா எந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய யூசர்ஸ் வராங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட டிஷ்ஷஸை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் அவரால் பாசிவ் இன்கமில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வச்சு நம்ம ஒரு பிராண்ட் ஆர் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். ஸோ பிராண்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூடியூப்பில் மொபைல் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா தமிழ் டெக் அப்படின்றது ஒரு ஃபேமஸான சேனல் இல்லையா? ஸோ இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது. ஓகே, இது ரெண்டுமே என்னால் முடியாது அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலயமா நம்மளால் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கிற ப்ராடக்ட் ஆர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லைன்னா பிராண்ட், இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம சேல் பண்ணால் கூட நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி ஒரு சின்ன டிப் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராடக்டை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் மக்களோட ப்ராப்ளம்ஸ் பற்றி ஒரு சின்ன சர்வே எடுக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்த ஒரு சொல்யூஷனாக நம்ம ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் ஈஸியாக பெரிய லெவலில் சேல்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பிராண்ட் நேம் ஆர் ப்ராடக்ட் இல்லைன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கூட நம்ம பாசிவ் இன்கம் ஆர் ஆக்டிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஃபீட்பேக்கு தகுந்த மாதிரி நம்ம சிஸ்டமில் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அப்படி சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரீச் பண்ண முடியும் அண்ட் நம்ம ப்ராடக்ட்டும் ஈஸியாக சேல் ஆகும். இந்த சில டிப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.